ஹே கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்லே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ChatGPT வச்சு நம்ம ஒரு கார் செய்ய போகிறோம். எப்படா செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேவையான முக்கியமான 3 பொருள். ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை மாடியூல், அதாவது பார்த்தீங்கன்னா ESP8266 அப்படிங்கிற ஒரு வைஃபை மாடியூல். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா டூ ரிலே. நீங்கள் ஒன்று மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டூ ரிலே யூஸ் பண்ணலாம். டூ ரிலே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஃபோர் ரிலே யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபார்வர்டு பேக்வர்டு லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ண முடியும். ஸோ மூணாவது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. பிகாஸ் டூ ரிலே யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, டூ ரிலேக்கு எத்தனை மோட்டர் யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோட்டர் தான். ஸோ ChatGPT கிட்ட நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்டு அது நமக்கு அதாவது சரியான கோடை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வைஃபை மாடியூல் ESP8266 அப்படிங்கிற ஒரு வைஃபை போர்டு. ஸோ கவரில் பார்க்க நல்லா புதுசாக இருக்குல்ல. இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வைஃபை போர்டு. பார்த்தாலே தெரியும் நல்லா பலன்னு மின்னுதா. பின்ன கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே தெர்மோகோல் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அந்த மேல் பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த தெர்மோகோலை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ChatGPT கிட்ட போயிட்டு எப்படி இதை கார் செய்யுது அப்படிங்கிறத பற்றி கேட்டு அது கொடுக்குற கோடை கம்பைல் பண்ணி ஒர்க் ஆகாத இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பவர் பட்டனி வாலி பட்டனி மாற்றின ஃபோன் எடுத்துருக்கோம் அந்த டைமு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன் ChatGPT கிட்ட எப்படி இந்த கார் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி. நம்ம வச்சுக்கிறது பழைய ஃபோனுங்கிறதாட்டி 2 ப்ரிஃபரன்ஸ் காமிச்சது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் சுத்தமாக ஹேங் ஆகிடுச்சு, எதுவுமே ஆகலை. ஸோ அதனால் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பிசி இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராஸ்பெரி பை 3 வச்சு நான் ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சேன். ஸோ இப்போ அந்த பிசியில் நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட கேட்போம் எப்படி இந்த காரை செய்கிறதுன்னு. ஸோ அதுக்கிட்ட கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கோடை கொடுத்துச்சு. ஸோ அதை நம்பிட்டு நானும் அந்த கோடை கம்பைல் பண்ண தேடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டுச்சு, என்ன போர்டுன்னு கேட்டுச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா போர்டெலாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கம்பைல் கொடுக்குறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்க ராஸ்பெரி பை பார்த்தீங்கன்னா திணறு. பிகாஸ் ராஸ்பெரி பை பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB RAM தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 32 GB தான் இருக்குது ஸ்டோரேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் ஒரு பழைய மெமரி கார்டை தூக்கி தான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அது ஒர்க் ஆகிறதே பெருசு. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நானும் அது கம்பைல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். என்னடா இன்னும் எரர் வரலேன்னு நினச்சேன், எரர் வந்துருச்சு. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா D1 was not declared in the scope அப்படின்னு காமிச்சிருச்சு. என்னடா இது கோலாக இருக்குது, ஒன்றுமே புரியலேன்னு நானும் எரர் மெசேஜை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ChatGPTக்கு பேஸ்ட் பண்ணோடனே அதுவும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு கோடு கொடுத்துச்சு. அந்த கோடை பார்த்தீங்கன்னா திருப்பி டைப் பேசிக்காக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்த கோடில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்னது பார்த்தீங்கன்னா D1 D2 தூக்கிட்டு 5 4ன்னு போட்டு GPIO5 GPIO4 அது இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் D1 D2 போட சொல்லிச்சு. நானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதெல்லாம் போட்டு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு கோடை போட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணும்போது சீரியல் போட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா இது, நம்ம விண்டோஸாக இருந்தால் COM3 COM4ன்னு காமிக்கும், இதில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ லொசுக்குன்னு காமிக்குது, ஒன்றுமே புரியலையா. இந்த தடவை நான் ChatGPT கேட்டப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு கோடு டைப் பண்ண சொல்லிச்சு. அந்த கோடை டைப் பண்ணோம்னா அது என்ன போர்ட்டு அப்படிங்கிறத காமிச்சிருவாமா ராஸ்பெரி பை. அதாவது பார்த்திங்கன்னா அந்த வைஃபை மாடல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருவாமா. ஸோ அதை செக் பண்ணிவிட்டேன். நான் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணலன்னு தெரிஞ்சவொடனே கரெக்டான போட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே அமைக்கிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங்னு வந்துருச்சு. சரின்னு ChatGPT கிட்ட போயிட்டு நான் கேட்டேன் சர்க்யூட் டயக்ராம் கொடுப்பா அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துச்சு, ஆனால் பிக்சராக கொடுக்கல, டெக்ஸ்ட்டாக கொடுத்துச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் ஜம்பர் ஒயரு கொஞ்சம் பொருள் அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து சர்க்யூட் டயக்ராம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ChatGPT கொடுத்த சர்க்யூட் டயக்ராமில் கொடுத்த மாதிரி எல்லா கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மிச்சது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோட்டர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் பழைய கார் ஒன்று கடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு RC காரு. அதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்னென்னா நம்ம பேட்டரி போட்டாலும் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஸ்பீடாக போகாது, லெஃப்ட் ரைட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை காரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா நானும் இந்த காரை திறக்க ஆரம்பித்தேன். திறந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. என்னடா சொன்னவே மோட்டரில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்ரு இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர் இல்லை, கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட மோட்டர்லாம் இருக்குது, ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வயர் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. என்கிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் என்ன இல்லை அந்த வயரை சால்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் கொடுத்துருப்பானுங்க லெஃப்ட் ரைட் திரும்புறதுக்கு. அந்த மோட்டர் கழட்டி இங்கே போட்டு இந்த மோட்டரை தூக்கி அங்கே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ChatGPT கிட்ட கொடுத்த சர்க்யூட் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கனெக்ஷன்லாம் விட்டுருந்தேன். ஸோ அந்த கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சு. அதாவது என்னென்ன கனெக்ஷன் விட்டுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரிலே வந்து
ஸ்ட்ரைட்டாக அந்த மோட்டரை பவர் பண்ணாது. ஸோ எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய யூஎஸ்பி கேபிள் எடுத்து ரிலேயோட ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கிற ஒரு பவர் பேங்க் கூட சொருகிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ESP 8266 மாடியூல் பவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நானும் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு அடுத்து ChatGPT கிட்ட கேட்டேன், எப்படா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வெப்சைட் சொல்லிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை மாடியூலுக்கு நம்ம ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் ஆகிடுமா, அதாவது வைஃபைல கனெக்ட் ஆனோடனே அது ஒரு IP அட்ரஸ் இருக்குமாமா, ESP மாடியூலோடது. அந்த IP அட்ரஸை தூக்கி நம்ம க்ரோமில் டைப் பண்ணோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பேஜ் வரும் அப்படின்னு அது சொல்லிச்சு. நானும் ChatGPT சொன்ன மாதிரியே அந்த வெப்சைட்டுக்குள்ளெலாம் போயிட்டேன். வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபார்வர்ட் பேக்வேர்டு அமுக்கிறேன், ஒர்க் ஆகலை. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா இந்த USB கேபிளை சொருகலை. சரி நம்ம கரெக்டாக திருப்பி சொருகிட்டு செக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Day 2. என்னடா Day 1 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோடு அப்லோட் ஆகிடுச்சு. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா அது ChatGPT சொன்ன கனெக்ஷனையும் கரெக்டாக கொடுத்தாச்சு. பட் அப்பவும் பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து வைஃபை மாடியூலுக்கு வருது. பட் ரிலே பார்த்தீங்கன்னா கமாண்டை சென்ட் பண்ண மாட்டேங்குது. அதாவது எப்படி சொல்ல, ரிலேல வந்து லைட் எரியுது, ஃபார்வர்ட்னா அந்த லைட்டு, பேக்வேர்ட்னா ஒரு லைட் எரியுது. பட் மோட்டர் ஓட மாட்டேங்குது. ஸோ அது என்ன பிரச்சனை தேடி பார்த்தப்போ 2 விஷயம் சொல்லிச்சு ChatGPT. ஒன்று ரிலேவே போயிருக்குன்னுச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருப்போன்னுச்சு. நான் ஒரு 3 மணி நேரம் கிட்ட உட்காந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், பட் ஒர்க் ஆகலை. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் ஹோப்போட திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஏற்கனவே நேற்று போட்ட கோடில் எந்த ப்ராக்ரஸுமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடை ChatGPT கிட்ட கேட்டேன், ஒரு கரெக்டான கோடை. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான கோடை கொடுத்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் பழைய ஜம்பர்லாம் கழட்டி விட்டு புதுசாக ஒரு 4-5 ஜம்பர் இருந்துச்சு உள்ள. ஸோ அந்த ஜம்பர்லாம் தூக்கி கனெக்ட் பண்ண. ஸோ அதே மாதிரி சிலருக்கு கேட்கலாம், என்ன ப்ரோ நீ மட்டும் பண்ணுற, நாங்கள் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ChatGPT கிட்ட பேசினது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அதுவே ஜென்ரேட் பண்ணும். அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராமு, அப்புறம் கோடு, அப்புறம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே அதிலே போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து கனெக்ஷன்லாம் பண்ணுவோம். ஸோ கனெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா கேபிளாக சொருகிட்டேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது எல்லாமே. ரிலே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆயிடுச்சு, வைஃபையும் டர்ன் ஆன் ஆயிடுச்சு. என் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை மாடல் கனெக்ட் ஆகி அது ஒரு IP அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணுச்சு. ஸோ அந்த IP அட்ரஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரோமில் என்டர் பண்ணேன். ஸோ அந்த IP அட்ரஸை நான் மானிட்டரில், அதாவது ராஸ்பெரி பையில் என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் காமிச்சு, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ஸ்டாப் பண்ணு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு அமுக்கினேன். சரி ஏதாவது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அமுக்கினோடனே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு மோட்டர் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு திருப்பி பேக்வேர்டு அமுக்கினேன். பேக்வேர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆச்சு. சரி ஸ்டாப் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்டாப் அமுக்கினேன். ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. சரி நான் அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிலே இருக்கும்ல, ரிலே பின்னாடி டபுள் சீட் டைப் போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த சென்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த RC காருக்கு பேட்டரி பண்ண வேண்டிய இடத்துக்கோட டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வைஃபை மாடல் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிலேவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. ஒட்டினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை தூக்கிட்டு டாப்புக்கு வருவோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஒன்று டாப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே திறந்துட்டு அந்த பேக் சீட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இடம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஏன் வைஃபை மாடல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே திறக்க ஆரம்பிச்சேன். ஸோ உள்ளே இருந்த எல்லா நட்டையும் கழட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் வந்துருச்சு. ஸோ ஒரிஜினல் கார் இப்படி இருக்குமான்னு கூட தெரில, பட் இது நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வைஃபை மாடல் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த இடத்துல வைக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல வைக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த பேக் சீட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். இங்கே வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. பிகாஸ் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியர் கிளாஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கிளாஸ் வெளியாகவும் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை மாடியூலில் பார்க்கலாம். எதுக்குடா அதை பார்த்து என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு ஆஸ்தட்டிக் லுக்கு தான், வேறு எதுக்கு. ஸோ அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வைஃபை காரு. பார்க்க ஓரளவுக்கு அசிங்கமாக இருந்தாலும் என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேல் கனெக்டர் வச்சு பேட்டரியோட ப்ளஸ் மைனஸை கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்கெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டேன் உட்காரலைன்னு ஒழுக்க. அதனால் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டபுள் சீட் டேப்பையும் கொஞ்சம் ஒயிட் டேப்பையும் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்வர்டு அமுக்குவோம். ஃபார்வர்டு பேக்வர்டு ரிவர்ஸ் இருக்குது. ஃபார்வர்டு அமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் நல்லா சுற்றுது. அதனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு அமுக்குவோம். ஃபார்வர்டு அமுக்கணுன்னே பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறோன்னு சுற்றுது ஃபார்வர்டு. அதேமாதிரி பேக்வர்டு அமுக்கணும் டக்குன்னு மாறிடுச்சு பேக் வீல்ஸு.
அதாவது பார்த்தீங்கன்னா பேக்வேர்டில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு மோட்ரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி ChatGPT வச்சு போட்ட ஒரு கோடு போட்ட ஒரு வைஃபை போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்சி கார் செஞ்சுருக்கோம். என்னதான் ஒரு இடக்கு முடக்கா இருந்தாலும் கடைசியில் எப்படியும் ஒர்க் ஆயிடுச்சு காரு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே போக மாட்டேங்குது தரையில் வச்சா. தலையில் வச்சா சுற்றுற வீல் பார்த்தீங்கன்னா தரையில் வச்சா சுற்ற மாட்டேங்குது. என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னடா பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வெயிட் மிஷினில் வச்சு செக் பண்ணுறேன். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் கிட்ட வருது. இதனால தான் சுற்றலை அப்படிங்கிறது நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல்ஸ் அதாவது ESP 8266 டூ ரிலே இதெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஒரு சாசியில் வைக்க போகிறோம். வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காரில் தான் வைக்க போகிறோம். இந்த காரில் வச்சு அந்த கார் வேகமாக போகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ கார் பார்த்திங்கன்னா மூவ் ஆகலை பிகாஸ் வெயிட்னால தான். ஏன்னா அந்த வெயிட்டை புல் பண்ணுறவங்க அந்த மோட்டருக்கு பார்த்திங்கன்னா பவர் இல்லை. ஸோ அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு லைட் வெயிட்டான ஒரு பிளாஸ்டிக் காரில் பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு பார்ட் 2, அதாவது அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கார் மூவ் ஆகுதா இல்லையா, இந்த கோடு ஒர்க் ஆகுச்சா, எப்படி ஒர்க் ஆச்சு, அதெல்லாம் பற்றி பேசுவோம். ஸோ பேசலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா, பை பை.